ஹாய்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நெத்திலி கருவாட்டு குழம்புங்க. அதுக்காக நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பில போய் அப்புறம் பறிச்சுட்டு வரணும். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு அன்னைக்கு போன சண்டே வந்திருந்தா. அவள் வந்திருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தா. அதை மறந்துட்டேன் நான் அப்படியே. சின்ன வெங்காயம் எடுக்கையில் பார்த்தா அப்படியே இருந்துச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி அதையும் எடுத்து வச்சுருவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கிட்டு சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க. அது கொஞ்சம் தண்ணி பத்தலை, ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நேற்று நைட்டு தக்காளி சாதம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் ஏதோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி தெரியுது எனக்கு. அதனால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா, நம்ம அரிசி களைஞ்ச தண்ணிங்க. ஏன் எதுக்குன்னா, கொஞ்சம் நம்ம கருவாட்டுக்கும் அதுக்கப்புறம் நாளைக்கு தலைக்கு குளிக்கையில் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிற எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வெங்காயம் போட்டுட்டேன்னா நல்லா தாளித்து விட்டுக்குருவோம். அப்புறம் பீட்ரூட்டுங்க, மாமா வாங்கிட்டு வந்தாங்க, எடுத்து வச்சுருக்கேன். சீக்கிரம்னு நினச்சேன், மறந்துட்டேன். கடைக்கு வேறு அடுத்தடுத்த ஆள் வந்தாங்களா. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டுருவோம். லேசாக அதோட கொஞ்சம் உப்பு போட்டுடலாமுங்க. இந்த உப்பு போட்டு வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம போய் கருவேப்பிலை போய் பறிச்சுட்டு வந்துடலாம். லேசாக உப்பு போட்டு கிளறி விட்டுருவோம். நம்ம போய் கருவேப்பிலையை போய் பறிப்போம். இப்போ கருவேப்பிலை பறிக்கிறதுக்கு வந்தாச்சு. கருவேப்பிலை பறிச்சுக்குருவோம். நான் இருந்த பழைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, பெரிய மரம்ங்க. எங்கள் ஆச்சின்னா நான் ஹவுஸ் ஓனர் ஆச்சி. அவங்க தவறி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸில் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் இருந்த வீடு குட்டி வீடு பார்த்துக்கோங்க. அதாவது 2 வீடு. அந்த 2 வீட்டில் நாங்கள் இருந்தோம். 2மே அவங்க வீடு தான். ஸோ அவங்க வீட்டில் நாங்கள் இருந்தப்போ ஆச்சி தவறிட்டாங்கன்ட்டு அவங்க மகன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் அட் அ டயத்தில் 2 வீடுமே பெயிண்ட் வாஷ் பண்ணாங்கங்க. ஒயிட் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போனாங்க. அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை அடி இருந்துச்சு, ஒரு 2 அடி தாங்க இருந்துச்சு. எப்படி தான் மலை 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 மலைன்னு வளர்ந்துச்சுன்னே தெரிலங்க அந்த கருவேப்பிலை செடி. நான் ஒரு நாளைக்கு போனேன்னா எங்கள் வீடு பழைய வீடெல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட நான் அந்த வீட்டில் தான் 8 வருஷத்துக்கிட்ட வரலட்சுமி நோன்பு வச்சேங்க. உண்மையாக சொல்ல போனோம்னா, நான் ஒவ்வொரு வருஷம் நோன்பு வச்சப்பயும் எனக்கு ஒவ்வொரு பிளெஸ்ஸிங் எனக்கு கொடுத்துருக்காங்க அம்மா. இப்போ பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கருவேப்பிலை மரம், லட்சக்கட்டை கீரை, முருங்கை மரம், பப்பாளி இப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அது சின்ன சின்ன விஷயத்த நம்ம நேசிக்கிறப்போ, ஆண்டவன் நமக்கு பெருசா குடுப்பாருங்க. நான் அத நேசிச்சனால மட்டும் தான் எனக்கு சுத்தி மரமா இருக்கிற ஒரு இடம், தனிமையா இருக்கிற எப்படி சொல்றது? ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்குங்க. அந்த இடத்துலலாம் நீங்க பார்த்தீங்கன்னு நெனச்சுக்கோங்கவே, ரொம்ப சூப்பரா இருக்கும். மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸா இருக்குங்க. சரி, நம்ம கருவேப்பிலை பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம போய் தக்காளியும், வெங்காயமும் வதங்கிக்கிட்டு இருக்கு. அவங்கள போய் பார்ப்போம். ரொம்ப நாளா அந்த செம்பருத்தி செடியும் தழுக்காமையே இருக்குது. அடுத்து இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு அடுத்து பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, பாத்திரம்லாம் விளக்கி கழுவியாச்சு. இவளுக சாப்பிட சாப்பிட போட்டுக்கிட்டே தாங்க இருக்கேன். தின்னுக்கிட்டே தான் இருக்காளுக. என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ தான் வெங்காயம் நறுக்கையில வெங்காயம் போட்டேன், சாப்பிட்டாளுக. இப்போ அடுத்து பாருங்க, கத்திக்கிட்டே இருக்காளுக. தண்ணி ஊற்றணும். அப்புறம் இது என்ன பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, விறகு வச்சுக்கிருவேங்க. ஏன்னா மழை டைம் வந்துச்சுன்னா டக்குன்னு தூக்கி உள்ளே வச்சுக்கிறலாம் இல்லையா? அதுக்காக. சரி, தக்காளி வெங்காயம் வதங்கியிருக்கும், அதை போய் பார்ப்போம். கருவேப்பிலை பறித்து அலசிட்டு வந்தாச்சு. ஸோ அதை நம்ம போட்டு தாளிச்சுக்கிடலாம். பார்த்திங்கன்னா, தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மல்லித்தூள், மிளகாத்தூளும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை போட்டுடலாம். மல்லித்தூள் எத்தனை ஸ்பூன், மிளகாத்தூள் எத்தனை ஸ்பூன்லாம் கேட்காதீங்க. எல்லாமே நம்ம கண்ணளவு, கையளவு. நமக்கு 2 பேத்துக்கு எத்தனை ஸ்பூன் போடணும் நமக்குன்னு தெரியும். இதே ஒரு 4 பேர் 6 பேர் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு எத்தனை ஸ்பூன் போடணும் நமக்கே ஒரு கண்ணளவு, கையளவு தாங்க. எல்லாமே நமக்கு எப்படி சொல்கிறது, நமக்கே தெரியும்ல மனசுக்கு இத்தனை ஸ்பூன் போடணும் தேவையான அளவு அப்படின்னு. அவ்வளோதாங்க. இத்தனை ஸ்பூன் தான் போடணும் அப்படிலாம் எந்த கணக்கும் நம்மக்கிட்ட கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் நல்லா மேலே அப்படியே திரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். ஸோ புளி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது நல்லா சுண்டி வரணுமுங்க. அதாவது ரொம்ப கிரேவி டைப்பில் வரணும். அப்போ தான் நம்ம ஒரு 2 நாளைக்காவது வச்சுக்கிறலாம். ஏன்னா இப்போ விற்கிற விலைவாசியில் காய்கறி வேறு ரேட்டு எக்கத்தக்கமாக போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா சாப்பாடு மிஞ்சிச்சினாலும் நம்ம பழைய கஞ்சிக்கு வச்சுக்கலாம்.
கம்மங்கூழ், கேப்பக்கூழுக்கெலாம் செம்ம சைட் டிஷ்ஷுங்க இது கருவாடு தொக்கு. சரி ஓகே இது வத்தி வரட்டும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை போய் நான் பார்த்துட்டு வரேன். இன்னும் பார்த்தீங்களா இந்த ஜூஸ் இன்னும் குடிச்சு முடிக்காமல் இருக்கேன். ஓகே நான் போய் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்க்குறேன். டாட்டா பாய். பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து சீச்சு வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே வெங்காயம், பட்டை, கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குருவோம். கடுகு தாளிஞ்சிருச்சு. கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை எடுத்து போட்டுருவோம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சுண்டி வந்துருச்சுங்க குழம்பு. பார்த்தீங்களா எந்த கலரில் இருக்குன்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவாடை போட்டுருவோங்க. கருவாடை போட்டு லேசாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம். இப்போ பார்த்தா நல்லா பீட்ரூட்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். இந்த சைடும் நான் கருவாடை போட்டுட்டு அதை கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேங்க. சரி அதை அப்புறம் போய் பார்க்கலாம். இதை கிண்டி விட்டுட்டு வர்றேன். ஃபைனலாக தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேத்துக்குங்க வந்து இந்த கறி குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் ரெடி பண்ண சட்டியில் வந்து சட்டி சோறு போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த குழம்பு போட்டு நம்ம சாப்பிட்றத காட்டிலும் இந்த சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சரி இதை வந்து நான் வேறு எதில் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம சட்டியில் எடுத்து வச்சு போட்டு பெரட்டினோம்ல, அந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல், அப்புறம் நம்ம கருவாட்டு தொக்குங்க, அப்புறம் நம்மளோட சாதம்ங்க. வாங்கங்க சாப்பிட்லாம். ஏங்க அது கருவாட்டு தொக்கு ஏன் கருப்பாக இருக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம இரும்பு சட்டியில் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த கலரில் தான் அது வரும். ஓகேவா? ஏன்னா அயனும் சேர்ந்து வர்றனால உடம்புக்கும் ஹெல்த்திங்க. ஸோ இதை நான் யாருக்கு இப்போ டெடிகேட் பண்ண போகிறேன்னா, இந்த சட்டி சோறு வந்து என் ஃப்ரெண்டு உமாவுக்கு, அதுக்கப்புறம் சரண்யா, சுகன்யா, சங்கீதா அவங்களுக்கெல்லாம் டெடிகேட் பண்ணுறேங்க. அப்புறம் விஜி உனக்கு மட்டும் உன்னைய பார்க்க வச்சுக்கிட்டே நாங்கள் சாப்பிடுவோம் என்ன. ஓகே பாய்ங்க.